144 தடை உத்தரவு கூவாத்தூரை சுற்றி போடப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல். 144 தடை உத்தரவு எம்எல்ஏக்கள் தங்கி இருக்கக்கூடிய கூவத்தூர் பகுதியில் போடப்பட்டிருப்பதாக தகவல். மிக மிக விசித்திரமான ஒரு சூழ்நிலை. மன்னிக்கணும், எமது செய்தியாளர் தன்ராஜ் காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் தன்ராஜ் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். எம்எல்ஏக்கள் கூடியிருக்கக்கூடிய முகாமிட்டிருக்கக்கூடிய விடுதி பகுதியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. மேலும் தகவல்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற கூவத்தூர்ல ஏராளமான 124க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு தங்க வைக்கப்பட்டு பதற்றமான சூழ்நிலை நிறைவு வருகிறது. இந்த அசாதாரண சூழலில் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் இந்த பகுதிக்கு வந்து அவரிடம் ஆதரவு கேட்க உள்ளதாக தெரிவித்தது. அதன் பேரில் ஏராளமான போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பகுதியில வந்து 144 தடை உத்தரவு மாவட்ட ஆட்சியர் போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த பகுதியில் அசாதாரணமான சூழ்நிலை நிலவுது. அதனால வந்து இந்த பகுதியில யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதிக்கு 144 தடை உத்தரவு மாவட்ட ஆட்சியர் போட்டிருக்காங்க. இதன் காரணமாக ஏராளமான போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக அந்த பகுதியில் இருந்து ஏராளமான மக்கள் வந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. அதே சமயத்துல வந்து இந்த பகுதிக்கு வர இருந்த அமைச்சர் பாண்டியராஜன் கோவளம் பகுதியிலே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படாதவர்களும் அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. குறுக்கெடுக்க மன்னிக்கணும் தன்ராஜ், தொடர்ந்து அழைப்பில் இருங்க. இந்த நிலையில திரு ஜேசிடி பிரபாகரன், திரு பன்னீர்செல்வம் ஆதரவு நிலை எடுத்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய மூத்த பிரமுகர்கள் ஒருவர் திரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். எமது செய்தியாளர் பதிவு செய்தார், பன்னீர்செல்வத்துடைய ஆதரவு நிர்வாகிகள் கோவளம் பகுதியிலே தடுத்து நிறுத்தப்பட்டதாக. மேலும் தகவல்களை சொல்லுங்க. அந்த முயற்சியை நீங்க மேற்கொண்டீங்களா? நீங்க கூவாத்தூர் சென்றீங்களா? தடுக்கப்பட்டீங்களா? உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க திரு பிரபாகர். வணக்கம் சார். இங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த தர்ம யுத்தத்தில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கிற அத்தனை பேர் இங்கே கிளம்பி வந்தோம். அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் துண்டு சீட்டுகளை அனுப்புகிறார்கள். அங்கே இருக்க சட்டமன்றவர்கள் தொலைபேசி மூலமாக எங்களை அழைத்து வைத்திருக்கிறார்கள். வரையிலே வைத்துக் கொண்டு ஆட்களை வைத்துக் கொண்டு வெளியே வர முடியாமல் நிலை இருக்கிறோம். உங்களோடு பேச விரும்புகிறோம் என்று அவர்கள் தகவல் தெரிவித்த அடிப்படையில் எல்லாரும் கிளம்பி சென்றோம். வருகிற போதே காவல்துறை அதிகாரிகள் எங்களை சந்தித்து 144 தடை உத்தரவு போட்டு அவர்களை எல்லாம் வெளியேற்றுகிற முயற்சி நிச்சயமாக இறங்குவோம் என்கின்ற அந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கிற முன்னணி தலைவர்கள் அத்தனை பேர் உட்கார்ந்து பேசி அவர்களை வெளியேற்றுகிற அந்த முயற்சி போது முடியும் என்று கேட்டிருக்கிறார்கள். வெகு விரைவில் அந்த பணியை முடிப்போம் என்கின்ற வாக்குறுதியும் அரசு துறை உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும் காவல்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே யாரும் பொதுமக்கள் யாரும் எங்களை சிரமப்படுத்தவில்லை. பொதுமக்கள் அத்தனை பேரும் ஆதரவு கூட வரையேறும் நாங்கள் கிளம்பி வருகிறோம் என்று தெரிந்தவுடனே இந்த ஈசிஆர் ரோடு முழுதும் இருக்கிற இல்லங்களில் இருக்கிற மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் வந்து கரங்களை அசைத்து எங்களை வழி அனுப்புகிற காட்சிகள் தான் நீக்கிறதே தவிர யாரும் எங்களை மடக்கவில்லை, போக வேண்டாம் என்று தடுக்கவில்லை. காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் சொன்னதன் அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த முயற்சி அவர்கள் நிச்சயமாக எல்லோரையும் விடுவிப்பால் என்கிற அந்த நம்பிக்கையில் இப்போது இங்கே காத்திருக்கிறோம்.